அனைவருக்கும் வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்கள் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதன் அடிப்படையில் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி பெயர்ச்சியினால் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம், கடகராசி ஆகும். ஆயில்யம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி புத பகவான் ஆகும். கடக ராசியினுடைய அதிபதி சந்திர பகவான் ஆகும். ஆயில நட்சத்திரம் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான விஷயம் என்று குறிப்பிடலாம். ஏனென்றால் கடந்த 2.5 வருடங்களாக உங்களது 8ஆம் இடமான ஆயுள் அவமானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருந்த கர்ம காரகனான சனி பகவான் பல்வேறான நெருக்கடிகளையும் கடுமையான மன உளைச்சல்களையும் ஏற்படுத்தி இருப்பார். ஒருவர் 7.5 சனியில் என்ன கஷ்டப்படுகிறாரோ அத்தனை கஷ்டங்களையும் 2.5 வருடங்களில் பெறக்கூடியதுதான் அஷ்டமச்சனியாகும். அந்த வகையில் உங்களது ஆயுள் அவமான ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதிக்கு மேல் முற்றாக விலகுகிறார். கடந்த 2.5 வருடங்களாக பட்ட வேதனைகளும் அவமானங்களும் வார்த்தையால் விவரிக்க முடியாது. அந்த அளவிற்கு பல்வேறான சிரமங்களையும், குறிப்பாக சனி பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களது குடும்பம் தனஸ்தானத்தை மிக வலிமையாக கடந்த 2.5 வருடங்களாக பார்வையிட்டதினால் எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஏழைகளாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருமே சமமான அளவில் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்திருப்பீர்கள். குறிப்பாக உடல் ஆரோக்கியம் ரீதியாக பிரச்சனைகளாகட்டும், பொருளாதார ரீதியாக பெரும் சிரமங்களும், கடுமையான நம்பிக்கை துரோகங்களும், கல்வி கற்கக்கூடிய குழந்தைகள் கூட அடிக்கடி உடல் ரீதியான பிரச்சனைகளாலும், கல்வியில் தெளிவற்ற தன்மைகளும் என்று ஒவ்வொரு கடகராசி ஆயுள் நட்சத்திரக்காரர்களும் 2.5 வருடங்களில் பட்ட அவமானங்களும், வலிகளும், பெரும் உடல் உபாதைகளும், பெரும் பண நஷ்டங்களும் வார்த்தையால் விவரிக்க முடியாது. அந்த அளவிற்கான பல்வேறான சிக்கல்களையும் தொந்தரவுகளையும் தந்து கொண்டிருந்த சனி பகவான் இனி அஷ்டமச்சனியிலிருந்து உங்களுக்கு முற்றாக விலகுவது மாபெரும் திருப்பம் என்றே குறிப்பிடலாம். அதனால் இதுவரை பட்ட வலிகளும் வேதனைகளும் இனி படிப்படியாக குறையும். எவற்றையெல்லாம் இழந்தீர்களோ அவற்றையெல்லாம் பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் நல்ல உயர்வுகளும் இனி உங்களுக்கு மிக சரியாக அமையும். அதனால் ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் இனி எந்த விஷயத்திலும் புதிய உற்சாகத்தோடு, சரியான திட்டமிடுதலுடன், சரியான நேர்த்தியுடன் நீங்கள் அணுகி ஒரு தொழில் சார்ந்த துறைகளாகட்டும் அல்லது பொருளாதாரம் சார்ந்த சேமிப்புகளாகட்டும் சரியான செயல்பாடுகளை நீங்கள் பங்கெடுக்கும் பொழுது நிச்சயம் அஷ்டமச்சனியில் ஏற்பட்ட பெரும் நஷ்டங்கள் நீங்கி உயர்வுகளையும் வளர்ச்சிகளையும் பெறக்கூடிய சாதகமான சூழல்களும் சாத்தியங்களும் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். குடும்பம் ரீதியாக நிலவி வந்த பற்றாக்குறைகள், அடிக்கடி சண்டை சச்சரவுகள், குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு உடல் உபாதைகளால் தேவையற்ற மருத்துவம் சார்ந்த செலவினங்கள் என்று ஏகப்பட்ட சிக்கல்களை சந்தித்து கொண்டிருந்த உங்களுக்கு அதிலிருந்து நிவர்த்தி பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அனுகூலங்களும் உருவாகும். குடும்பம் ரீதியாக நல்ல உயர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும், சில அவமானங்கள் நீங்கி உற்சாகமுடன் பணிபுரியக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், நீங்கள் எடுக்கக்கூடிய பல புதிய நல்ல முயற்சிகளுக்கு குடும்பத்தாருடைய ஒத்துழைப்புகள் இனி பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நல்ல சாதகமான சூழல்களும் உங்களுக்கு உருவாகும். அதே போல கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு கல்வி ரீதியாக இருந்த சுணக்கங்கள் படிப்படியாக விலகி கல்வியில் உற்சாகத்துடன் படிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், குறிப்பாக மறதி குணங்கள் நீங்கும். கல்வி ரீதியாக நல்ல ஆற்றலுடன் செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும், உடல் உபாதை ரீதியாக கல்விக்கு தடை ஏற்பட்டு கொண்டிருந்த சில நோய் பாதிப்புகள் நிவர்த்தியாகும். குறிப்பாக அடிக்கடி உடல் சோர்வுகளும், வயிற்றுப்போக்கு சார்ந்த சில பிரச்சனைகளும், சில குழந்தைகளுக்கு சிறு சிறு சொரியாசிஸ் போன்ற சில தேமல், சொரியாசிஸ் போன்ற சில அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சற்று தீர்வாகி உடல் ஆரோக்கியங்கள் பலமடையும் என்று குறிப்பிடலாம். அதே போல இதுவரை திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொண்டு திருமணம் அமையாத ஆயுள நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களது குடும்பஸ்தானத்தை விட்டு சனி பகவானுடைய பார்வை முற்றாக விலகுவது நல்லதொரு விஷயமாகும். அதனால் இதுவரை திருமணம் அமையாத ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் இந்த சனி பெயர்ச்சிக்கு பின்பு தாராளமாக திருமணம் சார்ந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல வரன்கள் மிக விரைவில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்புகள் நினைத்து கவலைப்படாமல் புதிய தெம்போடும் புதிய உற்சாகத்தோடும் திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நிச்சயம் எம்பெருமானுடைய அருளால் இந்த சனி பெயர்ச்சிக்கு பின்பு திருமணம் கைகூடக்கூடிய சாத்தியங்கள் உங்களுக்கு மிக அதிகம். அது மட்டுமல்லாமல் உங்களது பஞ்சனை ஸ்தானத்திற்குள் மே மாதத்திற்கு மேல் குரு பகவானும் சஞ்சாரம் செய்யப்போவது நல்லதொரு விசேஷமாகும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய ஆயுள் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக அடிக்கடி கடுமையான மன உளைச்சல்களும், ஒரே இடத்தில் நிலையாக தொழில் செய்ய முடியாதபடி சில தடுமாற்றங்களும் தடைகளும், சிலருக்கு நல்ல
வேலைகளை இழந்து வேறு வேலைக்கு செல்ல வேண்டிய கசப்பான சம்பவங்கள் என்று ஒவ்வொரு நாளும் தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக ஏற்பட்ட பெரும் பின்னடைவுகளும் தொழில் அலைச்சல்களும் சற்று நிவர்த்தியாகி நீங்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனங்களில் நல்ல உயர்வுடன் பணி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதனால் தொழில் மேன்மையும் புதிய உற்சாகங்களும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு சார்ந்த சில நல்ல பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு மிக சாதகமாக அமையக்கூடிய சிறப்பு சூழல்களும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் சுயதொழில் ரீதியாக அதிகப்படியான வருமான இழப்புகளையும், குறிப்பாக பலர் சுயதொழிலை விட்டு விலகிவிடலாமா என்கின்ற வாழ்க்கையின் எல்லைக்கே வந்திருக்க வேண்டிய கசப்பான சம்பவங்களை சந்தித்திருப்பீர்கள். சுயதொழில் ரீதியாகப்பட்ட அவமானங்களும் பொருள் செலவினங்களும் இனி படிப்படியாக விலகி சுயதொழிலில் நல்ல மீண்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்களும், சுயதொழிலில் சாதிக்கக்கூடிய நல்ல அருமையான வாய்ப்புகளும் உருவாகும். புதிய ஆர்டருடைய சேர்க்கைகளும் அதன் மூலமாக வருமானம் சார்ந்த முன்னேற்றங்களும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். பட்ட துன்பங்களுக்கு நல்ல மருந்துகள், நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல சூழல்களே இந்த மார்ச் 29ஆம் தேதிக்கு மேல் ஏற்படக்கூடிய சனி பெயர்ச்சினால் உங்களுக்கு உருவாகும். ஏனென்றால் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானே 8இல் மறையும் பொழுது தொழிலில் மிகப்பெரிய பின்னடைவுகளையும் சறுக்கல்களையும் சந்தித்திருக்க வேண்டிய இக்கட்டுகள் ஏற்பட்டிருக்கலாம். இனி சனி பகவான் பரிபூர்ணமாக முழுமையாக 8ஆம் இடத்திலிருந்து விடுபட்டு உங்களது 9ஆம் இடமான புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்வதனால் தொழிலில் ஏற்றங்களும் நிம்மதிகளும் உயர்வுகளும் உங்களுக்கு உருவாகும். அது மட்டுமல்லாமல் சனி பகவானுடைய தீய பார்வையான 3ஆம் பார்வையும் உங்கள் தொழில் ஸ்தானத்தை விட்டு விலகுவது மேலும் ஒரு சிறப்பாகும். அதே போல அரசு துறையில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று கடுமையாக கடந்த 5-6 வருடங்களாக அதற்காக முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து அரசு துறை வேலைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய சில முக்கிய மாணவ மாணவியர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சிக்கு பின்பு அரசு துறையில் வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சாத்தியங்களும் மிக அதிகம். அதனால் அரசு துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் நீங்கள் புது உற்சாகத்தோடும் புது தைரியத்தோடும் தைரியமாக எழுதுங்கள். நிச்சயம் அரசு துறையில் பணி செய்ய வேண்டும் என்ற கனவு உங்களுக்கு நிறைவேறக்கூடிய சாத்தியங்களும் வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் வெளிநாட்டை சார்ந்த தொழில் ரீதியாக கடுமையான மனச்சுமைகளையும் கடுமையான இடர்பாடுகளையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். பலர் அவசரப்பட்டு வெளிநாட்டிற்கு சென்று அங்கே நல்ல வேலை என்று நம்பி அங்கே போனால் வேலையே கிடைக்காத அளவிற்கு பணமும் போய் வேலையும் போய் பறிபோயிருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களாக ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் மனக்குழப்பங்களையும் சந்தித்திருப்பீர்கள். பலர் வெளிநாட்டில் படிக்க போய் அங்கிருந்து வேலைக்கு சென்று விடலாம் என்ற எண்ணத்துடன் சென்று அங்கே வேலையில் ஒரு தடுமாற்றங்களை சந்தித்திருக்க வேண்டிய கசப்பான சூழல்கள் என்று ஏகப்பட்ட பொருளாதார இழப்பீடுகளையும் தொழில் இழப்பீடுகளையும் சந்தித்த உங்களுக்கு இனி தொழிலில் நல்ல வளர்ச்சிகள் உருவாகும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்றவர்களுக்கு பணியில் மேன்மையும் பொருளாதாரத்தில் உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அருமையான யோக பலன்களும் நிச்சயம் உருவாகும். பட்ட காயங்களும் இனி நீங்கி வளர்ச்சிகளையும் உத்வேகங்களையும் பெறக்கூடிய தன்னம்பிக்கையான சூழல்கள் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும். ஆயுள் நட்சத்திரக்காரருடைய உடல் ஆரோக்கிய ஸ்தானத்தை பொறுத்தவரை 20 வயது நபர்கள் கூட 60 வயது முதுமையான தோற்றத்தை பெற்றது போன்ற ஒரு உடல் சோர்வுகளும் உடல் வலிமையற்ற தன்மைகளும் என்று அதிகப்படியான தொந்தரவுகளையும் கடுமையான உடல் உபாதைகளையும் சந்தித்திருப்பீர்கள். சிலர் வண்டி வாகனங்களில் சில விபத்துகளும் உராய்வுகளும் என்று தேவையற்ற உடல் பாதிப்புகளை இன்னும் அனுபவித்திருக்க வேண்டிய கசப்பான சம்பவங்களாக ஒவ்வொரு நாளும் ரணவேதனைகளை பட்டு கொண்டிருந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு இனி உடல் ஆரோக்கிய ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும். குறிப்பாக மூட்டு சார்ந்த பிரச்சனைகளும் அடிக்கடி கை கால்களில் ஏற்படக்கூடிய சில தசை இறுக்கங்கள் சார்ந்த சில தொந்தரவுகளும் உங்களுக்கு படிப்படியாக விலகி உடல் ஆரோக்கியத்தில் தெம்பும் தைரியமும் அதிகரிக்கும். பட்ட துன்பங்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பலகீனங்களும் நீங்கி இனி புதிய உற்சாகங்களும் மேன்மைகளும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும். பொதுவாக ஆயுள் நட்சத்திரம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டமச்சனியிலிருந்து விடுபடுவதே மிகப்பெரிய பாதாளத்திலிருந்து மேலே வரக்கூடிய அளவிற்கு சமம் என்று குறிப்பிடலாம். அதனால் இதுவரை பட்ட துன்பங்களும் வேதனைகளும் இனி உங்களுக்கு படிப்படியாக விலகி பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்களும் தொழிலில் நல்ல மேன்மைகளும் குடும்பம் ரீதியாக உயர்வுகளும் காணக்கூடிய சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் நடைபெறும். அதனால் இந்த சனி பெயர்ச்சி ஆயுள் நட்சத்திரம் கடகராசிக்காரர்களுக்கு எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றியையும் நல்ல திருப்பத்தையும் தரும் என்று குறிப்பிடலாம். இந்த காலகட்டங்களை இன்னும் வலிமையாக்கி கொள்ள ஒவ்வொரு ஆயுள் நட்சத்திரம் கடகராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் தவறாது சென்று அங்கே மனதார ஆஞ்சநேயரை வழிபட்டு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து
வர படிப்படியாக கிரகதோஷங்கள் நீங்கி உங்கள் தசாபுத்திகளால் ஏற்படக்கூடிய சில தொந்தரவுகள் நீங்கி கோச்சாரங்கள் உங்களுக்கு மிக சாதகமாக மாறி நல்ல வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் நீங்கள் ஆஞ்சநேயருடைய அருளால் நிச்சயம் பெறலாம். நன்றி, வணக்கம்.